தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைச் சம்பவங்கள் தொடர்கதையாகி வரும் சூழலில் பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் தங்கள் பிள்ளைகளை பள்ளி கல்லூரிக்கும் பணி நிமித்தமாக வெளியூர்களுக்கும் அனுப்பி வைத்துவிட்டு வயிற்றில் நெருப்பை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்றை யாரும் மறுப்பதற்கில்லை. நிலைமை இப்படி இருக்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி நுழைவு வாயில் முன்பு மர்ம நபர்கள் சுண்ணாம்பு சாயத்தால் எழுதி வைத்துள்ள கிறுக்கல்கள் அப்பகுதி மக்களிடையே அச்ச உணர்வை தூண்டியிருக்கிறது. அரையாண்டு மற்றும் புத்தாண்டு விடுமுறையை ஒட்டி பள்ளி மூடப்பட்டிருந்த நிலையில் இரவோடு இரவாக சுண்ணாம்பு சாயத்தை பயன்படுத்தி மர்ம நபர்கள் சிலர் புத்தாண்டு வாழ்த்து மற்றும் காதல் மறுப்பு வசனங்களை பள்ளி நுழைவு வாயில் முன்பு எழுதி வைத்து சென்றிருக்கிறார்கள். இதனால் அங்கு பயிலும் மாணவிகளின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் உள்ளதா என்ற கேள்வி பெற்றோர்களிடையே எழுந்திருக்கிறது. இது மாணவ மாணவிகளை தவறான பாதைக்கு இட்டுச் செல்ல வழிவகுக்கும் என்பதால் அரசு பள்ளி முன்பு இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் யார் என்பதை கண்டறிந்து அவர்களுக்குள் ஏற்பட்டுள்ள தவறான எண்ணங்களை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது.